பார்ட் 25 ஆஃப் டீன் மேரேஜ். இன்னைக்கு காலையில ஒரு சீக்கிரமா ஒரு 8:30 போலலாம் எந்திரிச்சிட்டேன். என்னடா 8:30 சீக்கிரம்னு சொல்றான்னு யோசிக்காதீங்க. வழக்கமா வந்துட்டு 11:30க்கு எந்திரிக்கிற ஒரு ஆள் வந்துட்டு இன்னைக்கு 8:30க்கு எந்திரிச்சாங்கன்னா அது கொஞ்சம் அதிசயம் தான். எந்திரிச்ச உடனே எங்க அம்மா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வெட்டியா இருந்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு ஒரு புதையல் பெட்டி கிடைச்சது. அதாவது அந்த பெட்டியில் எடுக்க எடுக்க வந்துட்டு பொருள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பொருளையும் அந்த பெட்டிக்குள்ள வச்சதே நான் தான். ஹாஸ்டல்ல எப்போ பார்த்தாலும் வெட்டியா தான் இருக்கும். நம்மளும் வந்துட்டு 4 விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரம் தான் வந்துட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு வளையல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கண்ணாடி வளையல்லாம் பிடிக்கும். இந்த வளையல வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் இதை விட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். அதை பார்த்து நிறைய பேர் ஆர்டர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு ஹாஸ்டல்ல ஆரம்பிச்ச பிஸ்னஸ் அங்கேயே முடிஞ்சிருச்சுங்க. மொத்தமாக வந்துட்டு பொட்டி பொட்டிக்கெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லா திங்ஸும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த கூடைக்குள்ள வச்சு அப்படியே வந்துட்டு அலைக்க அமைச்சு எல்லாத்தையும் தூக்குங்கடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த பெட்டி யாருமே கண்டுக்கிறாம அப்படியே வீட்டில் ஒரு முக்கில் ஒரு மூலையில் அப்படியே வந்துட்டு அமைதியாப்பிலே இருந்துட்டு இருந்து எனக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்னடா இது ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் காணா போனேன் என் கால்குலேட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு கூடைக்குள்ள வந்து அவ்வளோ பொருள் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து கோவில் கூட தான் வரப்போகுது. அதனால வந்து நமக்கு நாமளே ஒரு பேங்க் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கலர்லாம் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம ஏன்டா வந்துட்டு இருக்கிற கலரே பண்ணணும், இல்லாத கலர் நம்ம இது வரைக்கும் பண்ணாத கலராக வந்துட்டு சூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் எடுத்து நானும் வந்துட்டு பேங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியா பேங்கிலும் செஞ்சு முடிச்சாச்சு. பேங்களோட அவுட்புட் இப்படி தான் வந்து செம்மையா இருந்துச்சு. இது கூட வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி வளையலும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு நார்மலாக இருக்கிறத விட கண்ணாடி வளையல் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன ஒரு குளியலை போட்டு வழக்கம் போல் எங்கள் அப்பா சிவபெருமானுக்கு ஒரு பூஜையை போட்டு நெத்தியில் பட்டையை போட்டு வந்துட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு.